நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தந்தை அவர்களே, தமக்கு இனிப்பு வகைகளில் எது மிக அதிக பிரியமானது? பாயசம். அதுவும் உன் பாட்டி தன் கரங்களால் சமைத்து தருவது. பாயசமா? பாயசம் என்பது என்ன தாயே? பால், அன்னம் மற்றும் வெல்லமும் இணைந்ததே பாயாசம். காண்பதற்கு அதன் தோற்றம் எப்படி இருக்கும்? அற்புத தோற்றம். அதை காண்கையில் ஆனந்தம் பெருகும். வாருங்கள் நண்பரே, மோஷகங்கள் அனைவரும் தமக்காகவே காத்திருக்கிறார்கள். விளையாட வேண்டாமா? வாருங்கள். தாயே, நான் கைலாயத்திலிருந்து எங்கேனும் வெளியே சென்று வர விரும்புகிறேன். அதற்கு அனுமதி அளிப்பீர்களா? வேண்டாம் மகனே, நீ கைலாயத்திலிருந்து வெளியேற இயலாது. இருப்பினும் காரணம் என்ன தாயே? ஏனெனில் நீ எனக்கு வாக்களித்தாயே, என்னை விட்டு என்றும் விலக மாட்டேன் என்றாயே. நான் தமக்களித்த வாக்கிலிருந்து என்றும் தவற மாட்டேன் தாயே. நான் சிறிது நேரம் மட்டுமே வெளியே சென்று வர தம்மிடம் அனுமதி கோருகிறேன். ஒருவேளை அதற்கு தாம் அனுமதி அளிக்காவிடில் நான் எங்கும் செல்ல மாட்டேன். பார்வதி, செல்வதே கணேசனின் விருப்பமெனில் அதற்கு அனுமதிதான். ஆகட்டும் மகனே, நீ உன் நண்பர்களோடு வெளியே சென்று வரலாம். சரி, விளையாட. எனினும் தாமதமின்றி திரும்ப வேண்டும். தாமதமானால் தாம் கவலைப்படுவீர்கள் இல்லையா? அதற்கு நான் வாய்ப்பளிக்க மாட்டேன். இதனை பிடி மகனே, உன்னால் பசியை சகிக்க இயலாது. செல்லும் வழியில் உண்பதற்கு கிடைக்காமலும் போகலாமே. இதில் மோதகம் உள்ளது. புறப்படுங்கள் நண்பர்களே. சிருஷ்டிக்கு நன்மைகள் புரிய உதித்தவனை தடுப்பது உச்சிதமாகாது பார்வதி. அதனை கருத்தில் கொண்டே அவன் செல்ல அனுமதி அளிக்க கோரினேன். அதனை நானும் உணர்ந்தேன் சுவாமி. நம் புதல்வன் செல்லும் இடம் யாதாயினும் அவ்விடம் சுபிட்சத்தால் நிறையும் இல்லையா?
என்ன சிந்தனை சுவாமி? இந்த சிருஷ்டி சுபிட்சம் பெறும் பொருட்டு கணேசன் ஜன்மித்தானது. எனினும் எந்த மோகம் துவேஷத்தினால் சிருஷ்டி பீடிக்கப்பட்டுள்ளதோ அதை அழிப்பதற்கு நானும் சென்றாக வேண்டும். எனது பக்தை ஒருவருக்கு எனது உதவி தேவை. பக்தையா? எந்த பக்தி சுவாமி? தெற்கே சுதர்மன் என்னும் ஒரு அந்தணன் வாழ்கிறான். அவன் தன் மனைவி சுதாவோடு வசிக்கின்றான். இருவரும் எனது பரம பக்தர்கள். அவர்கள் வாழ்வினில் இன்பங்கள் அனைத்தையும் அனுபவித்தானது. விதிவிலக்காக ஒரு இன்பத்தை தவிர, அதுவே சந்தான பாக்கியம். சுதா தாய்மையற்றவள். தன் கணவன் சுதர்மன் மனம் மகளும் பொருட்டு பிள்ளை செல்வம் அளிக்க முடியாமல் வருந்துபவள். ஆகையால் சுதா சுதர்மனிடத்தில் தன் இளைய சகோதரி குஷ்மாவை மணக்க வேண்டினாள். அவள் வாயிலாக கணவனுக்கு ஒரு வாரிசை அளிக்க எண்ணினாள். குஷ்மாவும் எனது பக்தையை அதீத மென்மையான குணம் படைத்தவள். என்றும் என்னை ஆராதிக்காத நீரையும் பருகும் பழக்கமற்றவள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவளது மென்மையான சுபாவத்தினால் தன் கணவன் சுதர்மனுக்கு அதீத பிரியமானவளானாள். அந்த உண்மையை உணர்ந்த மறுகணமே சுதாவின் உள்ளத்தில் பொறாமை ஊற்றெடுத்தது. நாளடைவில் பெருகிய அந்த பொறாமை அவள் எம்மீது கொண்டிருந்த பக்தியையும் நினைவு மறக்கச் செய்தது. விரைவில் குஷ்மா ஒரு அழகிய புதல்வனை ஈன்றெடுத்தாள். அப்பிள்ளையின் பெயர் சுகர்மன். சுகர்மனை ஜன்மித்த பின்னர் அந்த குடும்பம் பூரணத்துவம் அடைந்தது. எனினும் சுதாவின் பொறாமை சகிப்பின் வரம்பை கடந்தது. சுகர்மனோடு குஷ்மாவும் சுதர்மனும் மகிழ்ந்திருப்பதைக் கண்டு வெகுண்டாள். அதனை அவளால் ஏற்க இயலவில்லை. சுகர்மன் பருவ வயதை எட்டியது. சுதர்மன் அவனுக்கு மணமுடித்தான். சுதா எந்த இன்ப வாழ்க்கையை கனவு கண்டாலும் அதனை பெற்றது அவள் சகோதரியும் அவளது கணவனும் தான். சந்தான பாக்கியம் கிடைத்ததோடு மட்டுமல்லாது மருமகள் ஒருவளை அடையும் பாக்கியத்தையும் பெற்றார்கள். சுகர்மன் சுகித்திருப்பதை சுதாவால் பார்த்திருக்க இயலவில்லை. சுகர்மனின் வாழ்விற்கே ஒரு முடிவு கட்டினாள். சுதர்மன் மற்றும் குஷ்மாவின் வாழ்வில் இன்பங்கள் முற்று பெறும் என எண்ணினாள். ஆகையால் சுதா சுகர்மனின் உயிரை பறித்தாள். சிவலிங்கத்திற்கு சுதர்மன் நீராபிஷேகங்கள் செய்யும் தடாகத்திலேயே அவனது சடலத்தையும் மூழ்கடித்தாள். எனது பக்தை குஷ்மா அதீத வேதனையால் தவித்தாள்.
அவள் தனது புதல்வனின் மரணத்திற்கு பிறகு ஒரு க்ஷணமும் என்னை பூஜிப்பதை கைவிடவில்லை. இச்சமயம் அவள் புதல்வனின் இறுதிச் சடங்குகள் நடக்க உள்ளன. இப்போதும் மனதால் என்னை பூஜிக்கிறாள். அவளது பக்தியும் அவளது சிரத்தையும் குன்றுமணி அளவும் குறையவில்லை. அவளது வாழ்வை ஓய்விப்பது எனது கடமை பார்வதி. இப்போதே இந்த க்ஷணமே. குஷ்மா, உன் புதல்வனை இறுதியாக காண மாட்டாயா? அவன் இறுதிச் சடங்கிற்கான நேரம் இது. எனது சிவ பூஜை நிறைவு பெறவில்லை சுவாமி. ஓம் நம சிவாய. 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 ஓம் கூஷ்மா, சிவாய. பிரபு, பிரபு, எனக்கு பக்தர்கள் அநேகம். எனினும் உன் சுயநலமற்ற பக்தி புதல்வனை இழந்த நிலையிலும் சற்றும் குறைவு பெறாதிருப்பதைக் கண்டு வியக்கிறேன். இது அளப்பரியது. கேள், வேண்டும் வரம் கேள் குஷ்மா. பிரபு, தமது தரிசனத்தையே பெற்ற பின் வேறு எதனை கேட்பது? சுதா உனக்கு இழைத்தது மிக பெரும் அநீதி. அதற்கான தண்டனையை அவள் பெறுவது உறுதி. சொல்வாய் குஷ்மா, இவளை எவ்வாறு தண்டிப்பது? பிரபு, உண்மையில் பிரபு, என்னை போல் அநீதி இழைத்தவள் வாழ தகுதியற்றவள். எனக்கு மரண தண்டனை அளியுங்கள். பிரபு, தமக்கையை மன்னிக்க வேண்டுகிறேன். தாம் செய்த பாவம் குறித்து சத்தியத்தை அவர்கள் அறிந்திருந்தால் இதனை அவர்கள் நிகழ்த்தி இருக்க மாட்டார்கள். எனினும்
பொறாமையால் அவர்கள் சிந்திக்கும் ஆற்றல் செயல் இழந்தது. அவர்கள் சார்பாக நான் மன்னிப்பு வேண்டுகிறேன் பிரபு. அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கி அவர்கள் மனது நின்ற பொறாமை என்னும் தீய எண்ணத்தை அகற்ற வேண்டுகிறேன். மன்னிப்பதே அனைத்திலும் கடுமையான செயல் குஷ்மா. அதுவும் இத்தகு பாவத்திற்கு. எனினும் என் உண்மை பக்தர்களில் உள்ளங்களில் என்றென்றும் கருணைக்கு பஞ்சம் இருக்காதது. ஏனெனில் ஈசன் அவர்களுக்கு அநீதி நேர அனுமதிக்க மாட்டான் என்ற நம்பிக்கை கொண்டவர்கள். நீ உனது கருணைக்கு சான்று அளித்து உனது உண்மை பக்தியினை நிரூபித்தாய். உண்மை பக்தர்களின் துன்பங்களை என்றும் என்னால் சகிக்க இயலாது. உன் மகனை பார் புஷ்மா. அவனை மீட்டளிக்கிறேன். देव महादेव शिवा, देव महादेव शिवा, देव महादेव शिवा. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் எனது பொறாமை குணத்தினால் பக்தி மார்க்கத்தில் நின்று வழி தவறினேன். தன் மீது கொண்ட நம்பிக்கை இழந்தேன் பிரபு. அதுவே என் செயல்களில் மிகப்பெரிய தவறாகும். என் வாழ்வு திசை மாறியது. மன்னியுங்கள் பிரபு. குஷ்மா, நீ இது மட்டும் என்னிடம் வரம் ஏதும் வேண்டவில்லை. பிரபு, தாம் துன்பங்களை களைபவர் பிரபு. என் மனதில் உள்ள இச்சை ஒன்றே. எவ்விதம் இன்று தாம் என் துன்பத்தை களைந்தீர்களோ, எவ்வாறு என் தமக்கையின் பொறாமை குணத்தை அழித்தீர்களோ, அதுபோலவே இந்த சிருஷ்டியின் துன்பங்கள் அனைத்தையும் போக்க வேண்டும். அனைவருக்கும் மார்க்க தரிசனம் அளிக்க வேண்டும். ஆகையினால் பிரபு, தம்மிடம் நான் வேண்டுவது இதுவே. தாம் இங்கு நிலை கொள்ள வேண்டும். நீ வாழ்க குஷ்மா. உன் உள்ளத்தில் சிருஷ்டியின் நன்மை என்னும் எண்ணமே வாசம் செய்கிறது. உனது பக்தி, உன் தூய சிந்தனைக்கு மதிப்பளித்து என்றும் இங்கு நிலைப்பேன். இந்த சிருஷ்டியானது நிலைத்திருக்கும் மட்டும் உன் கருணை உள்ளத்திற்காக வாழ்த்தப்படுவாய். இன்று முதல் இந்த ஸ்தலம் குஷ்மேஸ்வர ஜோதிர்லிங்க ஸ்தலம் என்று பிரசித்தி பெறும்.
அன்று தொடங்கி இன்று மட்டும் அந்த ஜோதிர்லிங்கம் மகிமை பெற்று விளங்குகிறது. குஷ்மேஸ்வர ஜோதிர்லிங்க ஆலயம் மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த அவுரங்காபாத்தில் அமைந்துள்ளது. அத்தலத்தில் ஈசனை குங்குமேஸ்வரர் மற்றும் கிருஷ்ணேஸ்வரர் என்றும் அழைக்கின்றனர். 6 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் ஒன்றான இதனை நிர்மாணித்தவர்கள் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சத்ரபதி சிவாஜி மகாராஜாவின் பாட்டனார் மாலோஜி ராஜே போன்ஸ்லேவும் 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்தோரின் மகாராணி அகல்யாபாய் ஹோல்கர் முதலியோர். இந்த பவித்திர ஜோதிர்லிங்க தரிசனத்தால் பக்தர்கள் உள்ளத்தில் கருணை எண்ணம் ஊற்றெடுக்கிறது.